கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 27 பார்க்க போகிறோம். 27 ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி சொல்லுவாங்க. ஜட்ஜ்மெண்ட்னா என்ன? ஜட்ஜ்மெண்ட்னா ஜுடிஷியல் ஆக்ட் ஆஃப் தி கோர்ட். அது ப்ரொனவுன்சிங் தி சென்டென்ஸ் ஆஃப் லா அப்பான் ஃபேக்ட்ஸ் ஆஃப் கான்ட்ரவர்சி ஆஸ் அசர்டைன் பை த ப்ளீடிங்ஸ். அதாவது ஒரு முடிவை சொல்லுவாங்க, கொடுக்கப்பட்ட உண்மைகளிலிருந்து. ப்ளீடிங்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன சொல்லுவான்னு கேட்டுட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க, ஒரு தண்டனையை சொல்லுவாங்க. இது அந்த வழக்கோட கடைசி முடிவு. 353 365 வரைக்கும் இதை பற்றி சொல்லுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் இஸ் த ஃபைனல் டெசிஷன் ஆஃப் த கோர்ட் இன்டிமேட்டட் டு த பார்ட்டிஸ். இது என்ன வார்த்தைகளை சாதாரணமாக சொல்லுவாங்கன்னா ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆர் டெலிவரி அப்படிங்கிற சொல்லுவாங்க. இது ஜட்ஜ்மெண்ட்னா என்னங்கிறத 353 சொல்லுவாங்க. த ஜட்ஜ்மெண்ட் இன் எவரி ட்ரையல் இன் எனி கிரிமினல் கோர்ட் ஒரிஜினல் ஷால் பி ப்ரொனவுன்ஸ்ட் இன் ஓப்பன் கோர்ட். தனியாக சொல்லுறது இல்லை, ஓப்பன் கோர்ட்டில் தான் சொல்லணுங்கிறத 353 சப்செக்ஷன் 1 சொல்லுவாங்க. Open court by the presiding officer immediately after the termination of the trial. ட்ரையல் முடிஞ்ச உடனே சொல்லணும். அதுக்கு பின்னால் the judgment may also be pronounced at some subsequent time of which notice shall be given to the parties or pleaders. அன்னைக்கு முடியலையா, இன்னொரு நாளா நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லி இன்னும் 15 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லுங்க. அப்படின்னு அன்னைக்கே சொல்லணுங்கிறது ரூல். ஜட்ஜ்மெண்ட் மே பி ப்ரொனவுன்ஸ்டுன்னு 3 விதமான வகைகளில் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுவாங்க. டெலிவரிங் த ஹோல் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட், ரீடிங் அவுட் த ஹோல் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட், ஆர் ரீடிங் அவுட் த ஆப்பரேட்டிவ் பார்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தால் அதை கேட்ட உடனே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அங்கேயே வச்சு டிக்டேட் பண்ணி ஒருத்தர் எழுதுறாரு, அங்கேயே வச்சு கையெழுத்து போடுறாரு, அல்லது பின்னால் போடலாம். ஜட்ஜ்மெண்ட்டு ஓப்பன் கோர்ட்டில் சொல்லியாச்சு. இவரை டிக்டேட் பண்ணுவாரு, கேட்காங்க. டெலிவரிங் த ஜட்ஜ்மெண்ட் 1. ரெண்டாவது விஷயம் ரீடிங் த ஹோல் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். இவர் மொத்தமாக ஜட்ஜ்மெண்ட்டு வீட்டில் இருந்து எழுதி கொண்டு வந்துட்டார், எல்லாம் விசாரிச்சாச்சு. 15 நாள் கழித்து வாங்கன்னு சொன்னாங்க, இல்லை 1 மாதம் கழித்து வாங்கினாங்க. ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க, ஒரு 20 பேஜ் வாசித்துட்டாரு அப்படின்னா அதுதான் ரெண்டாவது கேட்டகரி, ரீடிங் த ஹோல் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். 5 பக்கம் இருக்கு, வாசிட்டார். மூணாவது ரீடிங் அவுட் ஆஃப் தி ஆப்பரேட்டிவ் பார்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். இது எதுக்காகலாம் இந்த மாதிரி வந்தது நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்டேன், இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இதை ஏற்றுக்கிட முடியும், இது ஏற்றுக்கிட முடியாதுங்கிறத சொல்லிட்டு கடைசியாக இதான் குற்றம், இது தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில சமயம் 400 பேஜ் இருக்குன்னு நான் என்ன செய்ய முடியும்? 1000 பேஜ் உள்ள கேஸுகள்லாம் இருக்குது. பழைய சீஃப் மினிஸ்டர் கேஸ் எல்லாம் 1047 பக்கத்தில் தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்போ என்ன செய்வாங்க? ரீடிங் அவுட் தி ஆப்பரேட்டிவ் பார்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். ஆப்பரேட்டிவ் பார்ட்டை மட்டும் வாசிக்கிறது. அப்போ ஜட்ஜ்மெண்ட் ஷால் பி ப்ரொனவுன்ஸ்டுன்னு மொதல் கண்டிஷன் ஷுட் பி இந்த ஓப்பன் கோர்ட். ரெண்டாவது நீங்கள் 3 விதமாக கொடுக்கலாம். டெலிவரிங் த ஹோல் ஜட்ஜ்மெண்ட், மொத்த ஜட்ஜ்மெண்ட்டையே நீங்கள் அங்கே வந்து ஓப்பன் கோர்ட்டில் வாய் வழியாக சொல்லி அடுத்த வரி எழுதலாம். ரெண்டாவது எழுதினதை முழுசையும் வாசிக்கலாம், அல்லது முக்கியமானதை வாசிக்கலாம். இப்போ இதில் சைன்ட் அண்ட் டேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. கையெழுத்து போடணுமா, தேதி போடணுமா அப்படின்னு. அதையும் 2 விதமாக பிரிக்காங்க. வேர் த ஹோல் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் இஸ் டெலிவர்டு, மொத்த ஜட்ஜ்மெண்ட்டையும் அங்கே வச்சு டெலிவர் ஆகும். அங்கே வச்சு அவர் சொல்லுதாருன்னா, ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஷால் காஸ் இட் டு பி டேக்கன் இன் ஷார்ட் அண்ட் sign the transcript every page thereof as it is made ready and write it on the date on the delivery of the judgment in the open court. இப்போ இவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுறாரு, இன்னொருத்தர் ஷார்ட் ஹேண்டில் எழுதிக்கிட்டாரு, ஆனால் டைப் அடிக்கணும். இதெல்லாம் எழுதும்போது அந்த காலத்தில் எழுத கேஸாக இருந்திருக்கும். இதெல்லாம் வரும்போது பின்னால் டைப்ரைட்டர் வந்தது, இப்போ கம்ப்யூட்டர் வருது. அப்போ இவர் டிக்டேட் பண்ணதாரு, ஒருத்தர் ஷார்ட் ஹேண்டில் எழுதியிருக்காரு. ஷார்ட் ஹேண்டில் எழுதிட்டு அவர் ரெடி பண்ணி கொண்டு வரும்போது அதில் எவ்ரி பேஜ் சைன் பண்ணி என்னைக்கு தேதியில் அவர் ஓப்பன் கோர்ட்டில் வாசித்தாருங்கிறத எழுதணுங்கிறத செக்ஷன் 353 சப்செக்ஷன் 2 சொல்லுவோம். இது எப்போ டெலிவர்டு அங்கே வச்சு தீர்ப்பை டிக்டேட் பண்ணுதாரு, ஓப்பன் கோர்ட்டில் சொல்லுதாருன்னா உள்ளது.
செக்ஷன் 353 சப்செக்ஷன் 2ல். சப்செக்ஷன் 3லையும் திரும்பவும் வருது, every page to be signed. When the judgment or the operative part of is read out or shall be dated and signed by the presiding officer in the open court. அப்போ அவர் வீட்டில் இருந்து எழுதி கொண்டு வந்தார், ஆஃபீஸில் இருந்து எழுதி கொண்டு வந்தார் அப்படின்னா டேட்டட் அண்ட் சைன்டு பை த ப்ரொசீடிங் ஆஃபீஸர் இன் த ஓப்பன் கோர்ட். அப்போ கையெழுத்து போட வேண்டியது ஓப்பன் கோர்ட்டில். ஒன்று ஃபஸ்ட்டு ஓப்பன் கோர்ட்டில் அவர் பேசுதாரு, இவங்க எழுதிக்கிட்டாங்க, அது பின்னால் பேப்பரில் எழுதி கொண்டு வராங்க, பின்னால் அவர் சைன் பண்ணுதாரு, தீர்ப்பு கொடுத்ததுக்கு வேற ஒரு நாளுக்கு பின்னால் அங்கே அவர் கையெழுத்து போட்டு எந்த தேதியில் அவர் தீர்ப்பு கொடுத்தாருங்கிறத எழுதுதாரு. இல்லை ஏற்கனவே தயார் பண்ணி கொண்டு வந்த தீர்ப்பை கோர்ட்டில் வந்து வாசிக்காங்க, அந்த வாசிக்கும் போது கோர்ட்டில் வச்சு டேட்டட் அண்ட் சைன்டு பை த ப்ரொசீடிங் ஆஃபீஸர் இன் ஓப்பன் கோர்ட். ஓப்பன் கோர்ட்டில் நீங்கள் அதை கையெழுத்து போடுங்க. இஃப் இட் இஸ் நாட் ரிட்டன் வித் இஸ் ஓன் ஹேண்ட் ரைட்டிங் எவ்ரி பேஜ் ஷால் பி சைன். அடுத்தது சப்செக்ஷன் 4 காப்பி டு பி மேட் அவைலபிள். உடனே அவனுக்கு கொடுங்க. Immediately made available for the perusal of the parties, their pleaders and free of cost. Accused to be present அப்படிங்கிற செக்ஷன் 353 சப்செக்ஷன் 5ல் சொல்லுவாங்க. He shall be brought to hear the judgment. கைதி சிறையில் இருக்காரா, கூட்டுவாங்க கேட்கட்டும் அப்படிங்கிற 5ல் சொல்லுவோம். 6ல் நாட் இன் கஸ்டடி, அவரை வர சொல்லுங்க, நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு. இல்லை அவரோட ப்ரெசன்ஸ் வேண்டாம், நீங்கள் டிஸ்பென்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேண்டான்னு வைங்க, இல்லாட்ட அவரை வர சொல்லுங்க. 1 person's absence. இப்போ 5 பேர் இருக்காங்க, 5ல் ஒரு ஆள் வரல, அதுக்காக நீங்கள் தீர்ப்பை தள்ளி வைக்க முடியாது. உதாரணத்துக்கு இருக்கான், ஒருத்தர் மட்டும் வரலன்னா தீர்ப்பு 6 மாதம் தள்ளி போச்சுன்னா 6 மாதம் அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். The presiding officer may, in order to avoid undue delay, pronounce the judgment notwithstanding their absence. டிலே வேண்டாம், வேணுமான அவன் இல்லாமலே கொடுத்துருங்க அப்படின்னு. No judgment shall be deemed to be invalid. பார்ட்டி இல்லை, என் வக்கீல் வரல அதனால் அந்த தீர்ப்பு செல்லாது, இல்லாட்ட அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனதில் தப்பு அதனால் தீர்ப்பு செல்லாது அப்படிங்கிறத சொல்ல முடியாது அப்படிங்கிற 7வது சப்செக்ஷனில் சொல்லிட்டு 8ல் வேணுமானா அது என்ன செய்யணுங்கிறத அப்பீல் கோர்ட்டு பார்க்கலாம். அப்போ இவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் நியாயமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த அப்பீல் கோர்ட்டுமே ரிவர்ஸ் த ஃபைண்டிங் ஆன் எரர், ஒமிஷன் ஆர் irregularity அப்படிங்கிற. ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங் கேஸ் உண்டு. சுரேந்திர சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேசில் 2 ஜட்ஜு கேட்டாங்க ஒரு கேஸை. ஒரு ஜட்ஜி இது நம்ம சென்னை மதுரை இருக்க மாதிரி ஒன்று இருந்துட்டு இவர் அந்த பெஞ்சில் இருந்து அந்த பெஞ்சுக்கு மாறி போயிட்டார். 2 பேரும் ஒன்றா கேட்ட வழக்கு. மாறி போனவர் அங்கேருந்து ஒரு தீர்ப்பு எழுதி இங்கே அனுப்பி கொடுத்தார். இங்கே உள்ளவர் அதை வாங்கி கையெழுத்து போட்டு தீர்ப்பை வாசிக்கிறதுக்குள்ள முதல்ல எழுதி கொடுத்தவர் இறந்துட்டார். அப்போ 2 பேரும் பெஞ்சுள்ள தீர்ப்பை தயாரித்தவர் ஒருத்தர் இவருக்கு வருது, இவர் கையெழுத்து போட்டு ஓப்பன் கோர்ட்டில் அதை சொல்லுவதுக்கு முன்னால் அவர் இறந்துட்டார். இதை சுப்ரீம் கோர்ட் அது வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு டிராஃப்ட் தான், அதை எனி டைம் பிஃபோர் டெலிவரி இந்த ஓப்பன் கோர்ட் நீங்கள் மாற்றலாம். இந்த கேஸில் அவர் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம், அவர் இல்லைங்கனால நீங்கள் அந்த கேஸை திரும்ப விசாரிங்க. டிராஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டு கையெழுத்து போட்டாருங்கனால அது உண்மைன்னு சொல்ல முடியாது, ஓப்பன் கோர்ட்டில் வாஸ்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று சாரூஸ் ஸ்மெல்டிங் அண்ட் ரிஃபைனிங் கார்பரேஷன் வர்சஸ் ஸ்டேட்டுங்க கேஸு. இவர் ஓப்பன் கோர்ட்டில் டிக்டேட் பண்ணிட்டார், செய்துட்டு தீர்ப்பு கொடுத்த 4 நாள் கழித்து இறந்துட்டார். ஆனால் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டில். ஏன் ஓப்பன் கோர்ட்டில் டெலிவரி ஆகிட்டு தீர்ப்பு ஓப்பன் கோர்ட்டில் டெலிவரி ஆகிட்டுன்னா அது பைண்டிங் அப்படிங்கிற. இன்னொன்று அனதர் ஜட்ஜி டெலிவரி, இவர் எழுதின தீர்ப்பு அவர் எழுதி வாசிக்காரு அப்படின்னா கிடையாது. ஆனால் இவர் எழுதின தீர்ப்பு அவரே ஒத்துக்கிட்டு அவரே
ரெக்கார்ட் பண்ணி கையெழுத்து போட்டார்னா ரைட்டு. அவர் பேஸ்ட் ஆன் ஹிஸ் எவிடன்ஸு இவர் தீர்ப்பு எழுதி கொடுக்கலாம், அல்லது அந்த தீர்ப்பு எழுதி பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அவர் எழுதின தீர்ப்பை அவர் கையெழுத்து போட்ட தீர்ப்பை இவர் வாசா செல்லாதுங்கிற கேஸில் சொல்லுவாங்க. இனி என்ன லாங்குவேஜில் இருக்கணும்? ஷால் பி ரிட்டன் இன் த லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட். என்னெல்லாம் இருக்கணும்? ஷால் கண்டெயின் பாயிண்ட்ஸ் ஆர் பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன். என்னென்ன விஷயங்களை அதில் பார்க்கணுங்கிறத பார்க்கணும். அதில் எப்படி முடிவு பண்ணுவோங்கிறத நீங்கள் சொல்லணும். என்ன செக்ஷன் அப்படிங்கிறதா, அதாவது பாயிண்ட்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன், அதில் என்ன தீர்ப்பு வந்தது, நீங்கள் என்ன முடிவெடுக்கீங்க, அந்த முடிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லணும். அந்த அஃபென்சஸ் என்னென்ன செக்ஷன் படி வருது, என்ன குற்றம், என்ன செக்ஷன் படி அது குற்றம் அப்படிங்கிறதையும் சொல்லணும். இல்லை நீங்கள் வெளியே விட்டுட்டீங்களா இவன் குற்றம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் எதனால், ஏன் விட்டீங்க, என்ன ரீசன் அப்படின்னு எழுதிட்டு ஸ்டேட் தி அஃபென்ஸ் வச்சு என்னென்ன குற்றங்கள்ல இருந்து அவரை வெளியே விட்டு சொல்லணும். அதில் அவரை சுதந்திரமாக விடுங்கன்னா நீங்கள் டைரக்ஷன் கொடுக்கலாம். டிஸ்டிங்க்லி எக்ஸ்பிரஸ் செக்ஷன், அப்போ இந்த செக்ஷன் அப்படின்னு சொல்லணும். டவுட்ஃபுல்லாக இருக்கா, என்ன செய்யணும்? The court shall distinctly express the same and pass judgment in the alternative. அந்த விஷயங்களை எழுதிருங்க. இது வருது, இந்த 2 படி வருது, இல்லை இதில் வராமல் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை எழுதணும். டெத் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன, மரண தண்டனைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஷால் ஸ்டேட் த ரீசன் ஃபார் த சென்டென்ஸ் ஸ்டேட்டட். எதனால் நீங்கள் இது அபூர்வமாக நடக்கக்கூடியது, அரிதிலும் அரிதான ஒரு குற்றம், இப்படி ஒன்று செய்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அதில் சொல்லணும். ரீசன்ஸ் ஃபார் லெசர் பனிஷ்மெண்ட்ஸ். ஒரு விஷயத்துக்கு 1 வருஷத்துக்கு கீழே நீங்கள் தண்டனை கொடுத்தீங்கன்னா, இல்லை 1 வருஷத்துக்கு மேலே உள்ள தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு 3 மாதம் சிறை தண்டனை கொடுத்தீங்கன்னா எதனால் கொடுத்தீங்கங்கிறத சொல்லணும். ஆக்சுவலாக அதோட செக்ஷனில் சொல்லி இருக்கிறது 1 year and above term அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் 3 மாதம் தான் கொடுக்காரு, இல்லை 3 மாதத்துக்கு கீழே கொடுக்காரு அப்படின்னா எதனால் அவ்வளோ சின்ன தண்டனையாக அந்த ஒரு குற்றத்துக்கு கொண்டீங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஒன்றுமே இல்லைப்பா, இன்னைக்கு கோர்ட்டு கலைது வரைக்கும் உட்காந்துரு அப்படின்னு சொன்னால் வேண்டாம். சம்மரி ட்ரையலாக நீங்கள் நடத்தினீங்கன்னாலும் அந்த காரணங்களை சொல்ல வேண்டாம். செக்ஷன் 354 சப்செக்ஷன் 5 சொல்லுவாங்க, மரண தண்டனைன்னா the sentence shall direct that he be hanged by the neck till he is dead. இறக்கும் வரை அவன் கழுத்தில் சுருக்கம் போட்டு நீங்கள் தண்டனை கொடுங்க அப்படிங்கிறத சொல்லணும். பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் என்னென்ன விஷயங்களை செய்யணுங்கள நீங்கள் கட்டாயம் எழுதணும்னு கொஞ்சம் செக்ஷன் சொல்லுவாங்க. எவரி ஆர்டர் அண்டர் செக்ஷன் 117 செக்யூரிட்டி கொடுக்கக்கூடியது அல்லது ரிமூவல் ஆஃப் நியூசன்ஸ், இதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் செய்யக்கூடிய விஷயங்கள். ஒரு இண்டஸ்ட்ரி ரொம்ப புகையை போக்கிட்டு இருக்காங்கன்னா அதை கூட்ட சொல்லக்கூடிய அதிகாரம் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இருக்குது. அது அங்கே அவர் செய்யும்போது என்ன காரணங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி அவங்களோட அத்தாரிட்டியில் வரக்கூடிய செக்ஷன்கள். இதெல்லாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன் சொல்லணும். செக்ஷன் 117 ஆர்டர் டு கிவ் செக்யூரிட்டி. செக்ஷன் 138 அப்சல்யூட் ஆர்டர் ஃபார் ரிமூவல் ஆஃப் நியூசன்ஸ். செக்ஷன் 125 மெயின்டெனன்ஸ் கொடுக்கக்கூடியதுக்கு ஆர்டர், இது கோர்ட் ஆர்டர். 145 டிஸ்பியூட் ரிகார்டிங் லேண்ட் ஆர் வாட்டர். 147 டிஸ்பியூட் ரிகார்டிங் யூசேஜ் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர். இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் டிஸ்கிரிஷன் சொல்லணும் அப்படின்னு. அக்யூட்டல் ஜட்ஜ்மெண்ட் ஷால் பாயிண்ட் அவுட் லேப்சஸ் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுவாங்க. அதாவது வேணும்னே அவனோட புலன் விசாரணையில் நெக்லிஜென்ஸு காரணம் ஒருத்தன் அக்யூட்டட் விடுதலை போகிறான், இல்லை ப்ராசிக்யூஷன் சரியாக ப்ரெசன்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோர்ட்டு அந்த தீர்ப்பு சொல்லும் போதே இந்த வழக்கில் நீங்கள் விசாரித்தது தப்பு. இப்போ 2G வழக்கில் கோர்ட்டோட ஒரு கமெண்ட் அந்த மாதிரி இருந்தது. அதாவது சரியாக ப்ரெசன்ட் பண்ணலை, ஒரு லெவலில் பண்ணீங்க அதுக்கு பின்னால் பண்ணலை
அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் எழுதுறாங்க. அதை எழுதணும்னு சொல்லக்கூடியது ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸு, ஸ்டேட் ஆஃப் குஜராத் வர்சஸ் கிருஷ்ணாபாய்ங்க கேஸில் சொல்லுவாங்க. த கன்சர்ன்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆர் ப்ராசிக்யூட்டிங் ஆஃபீஸர் ரெஸ்பான்சிபிள். அக்யூட்டலுக்கு அவங்க தான் காரணமாக இருக்காங்க அப்படின்னா கோர்ட்டு நீங்கள் ஒரு குறிப்பாக எழுதுனதில் அது இன்னோசண்டானா தான், அதாவது தெரியாமல் செய்திருக்கானா, இந்த வழக்கு இப்படி கொண்டு போயிருக்கலாம் கொண்டு போகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இன்னோசண்டா இல்லை பிளேம் ஒத்தியா குற்றஞ்சாட்டக்கூடிய விஷயங்கள்ல இருக்கா அப்படிங்கிறது. அப்படி இருந்ததுன்னா அப்புறம் போட்டு டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனுக்கு கூட நீங்கள் எழுதலாம் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுவாங்க. இனி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத செக்ஷன் 355. இன்ஸ்டெட் ஆஃப் ரெக்கார்டிங் ஏ ஜட்ஜ்மெண்ட் இன் த மேனர் ப்ரொவைடட் 354 நம்ம சொன்ன மாதிரி டீட்டெயிலாக எழுதாமல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் வந்து கொஞ்சம் விஷயங்களே எழுதினா போதும். சீரியல் நம்பர் ஆஃப் த கேஸ், டேட் ஆஃப் கமிஷன் ஆஃப் த அஃபென்ஸ், நேம் ஆஃப் த கம்ப்ளைனன்ட், நேம் ஆஃப் தி அக்யூஸ்ட் அண்ட் ஹிஸ் பேரண்டேஜ், யார் அப்பா மகன் இன்னார் மகன் இன்னார் அப்படின்னு, அவனோட அட்ரஸ்ஸு, என்ன குற்றம் செய்தான்னு சொல்லியிருக்காங்க, அவன் என்ன காரணங்களை சொன்னான், என்ன ஃபைனல் ஆர்டர் கொடுக்காரு, என்ன டேட்டு அப்படிங்கிற சொல்லலாம். ஆனால் சில விஷயங்களில் அவர் காரணங்களையும் சொல்லணும்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 373 அப்பீல் ஃப்ரம் ஆர்டர்ஸ் ரிக்வயரிங் செக்யூரிட்டி ஆர் ரெஃப்யூசல் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்டிங் செக்யூரிட்டி ஃபார் கீப்பிங் பீஸ் ஆர் குட் பிஹேவியர். நன்னடத்தைக்காக அமைதியை பாதுகாப்புன்னு கொடுத்தாங்கன்னா அங்கே எழுதணும். அப்பீல் ஃப்ரம் கன்விக்ஷன்ஸ் 374 இருந்தாலும் அங்கே கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆர்டர் ஃபார் மாடிஃபையிங் அட்ரஸ் ஆஃப் ப்ரீவியஸ்லி கன்விக்டட் அஃபெண்ட், நோட்டிஃபையிங் அஃபென்ஸ், நோட்டிஃபையிங் ஆர்டர் ஆஃப் ப்ரீவியஸ்லி கன்விக்டட் அஃபெண்டர். ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போதே இவர் முன்னால் ஒரு குற்றம் செய்திருக்காரு, இப்போவும் ஒரு குற்றம் செய்திருக்காருன்னா இவன் ஊரங்க வீடங்க கேட்டு வைங்க, நீ இந்த இடம் மாறி போனால் நீ சொல்லுன்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கலாம். அவங்க அந்த ஆர்டரை பற்றி சொல்லுது இந்த ஜட்ஜ்மெண்ட்டு என்ன அப்படிங்கிற சொல்லும். எப்படின்னு சொன்னால் அண்டர் தி செக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டாகவே செகண்ட் கிளாஸ் magistrate of the second class at the time of passing sentence of imprisonment of a term exceeding 3 years upwards, அவனோட சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற அவர் சொல்லலாம். என்னென்னா ப்ரீவியஸ்லி கன்விக்டட் பர்சன், அவன் முன்னால் இருந்திருக்கணும். அஃபென்சஸ் என்னென்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. பனிஷபிள், டேக்கிங் கிஃப்ட் டு ரெக்கவர் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, கவுண்டர்ஃபீட்டிங் நோட்டு, இல்லாட்ட ஃபோர்ஜன் நோட்டு வச்சுருந்தவங்க அப்படின்னு ஒரு 9 செக்ஷன் கொடுக்காம. பொசஷன் ஆஃப் ஃபோர்ஜன் நோட்டு, மேக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் கவுண்டர்ஃபீட் நோட்டு, கிரிமினல் இன்டிமிடேஷன் பனிஷபிள் வித் இம்ப்ரிமேஷன், 7 இயர்ஸுக்கு மேலே உள்ள குற்றங்களாக செய்யக்கூடிய விஷயங்கள் 506. அடுத்தவனை தூண்டி விடுறது, காயின் சம்மந்தப்பட்டது, உடம்பு ஒருத்தனை அடிக்கிறது, இந்த மாதிரி சாப்டர் 16 காயம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், மனித உடம்புக்கு காயப்படுத்தக்கூடியது. சாப்டர் 17 ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்படி விஷயங்கள் இருந்ததுன்னா இவங்களை என்ன செய்யலாம், ஒரு குற்றம் பண்ணி அவன் திரும்பவும் வந்திருந்தான், 2வது குற்றம் பண்ணுதாங்கன்னு சொன்னால் அந்த கோர்ட்டு நீ அந்த இடத்துக்கு இருக்க, அந்த இடத்துல இருக்கும்போது இந்த தீர்ப்பை கொடுக்கும், நீ இடத்த விட்டு மாறி போனேன்னா எங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது. இது வேற ஒரு செக்ஷனில் வருது. இங்கே வந்து அந்த தீர்ப்பில் சொல்லணுங்க விஷயங்களை சொல்லுவாங்க. இது எதுக்காகன்னு சொன்னால் ஒரு திருடிக்கிட்டு இருக்கமா ஊரை விட்டு போயிட்டான்னா வேற எங்கேயோ திருட போயிருக்காங்க அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ் மாதிரி வரதுனால, ஆல்ரெடி இந்த மாதிரி வகையில் ஒரு குற்றம் பண்ணியிருக்கேன், இது 2வது குற்றம் பண்ணுதியா, அப்போ அதை செய்யன்னு. இதில் கிரிமினல் கான்ஸ்பிரன்சி, அபேட்மெண்ட் அண்டு அட்டெம்ப்ட், இதை செய்யக்கூடிய சதிய ஆலோசனை அல்லது செய்ய முயற்சி அல்லது செய்ய தூண்டுதலும் இதிலேயே வரும். ஆனால் இதே மாதிரி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ண பிறகு அந்த வழக்கில் அப்பீலில் போய் அவன் அக்யூட் ஆகிட்டான்னா இந்த ஆர்டர் பாஸ் ஆகாது அப்படிங்கிற இதை சொல்லுவாங்க. இனி அடுத்த செஷனில் இதோட 2வது பாகத்தை பார்க்கலாம்.